என் ஃப்ரெண்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்டு வந்தோன்னே விலாகை கன்டினியூ பண்ணுறேன். சரி மக்களே, என் ஃப்ரெண்டு வந்தோன்னே விலாகை கன்டினியூ பண்ணுறேன். எப்பயும் போல் ஆடியோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு மக்களே. எரப்ட் ஆகிடுச்சு வீடியோ. மொத்தமாக வீடியோ எடுத்துட்டாங்க, ஆடியோ எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ண எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போய் ஒவ்வொருத்தராக கேட்டோம். அந்த பூனில் இருக்கிற குட்டி பார்த்தீங்கன்னா 1800 எல்லாமே பொட்டை குட்டி. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டோம்ல அவர்கிட்ட ஒரு கெடா குட்டி ஒரு கருப்பு குட்டி இருந்துச்சு, தாய் குட்டி சிலையாக இருந்துச்சு. 3 சேர்த்து 20,000 ரூபாய் சொன்னாங்க. அது எங்களுக்கு வேணும், அவ்வளோ பெருசாக நாங்கள் எங்கே போய் குடிக்க போகிறோம். இந்த பாட்டி பால் காட்டிக்கிட்டே 2000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குது பொட்டை குட்டியை. அதனால் நாங்கள் அங்கே வாங்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே வேற பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பாட்டி இருந்தாங்க. சரி, அடுத்து நாங்கள் வேறு பக்கம் போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போய் கேட்டுட்டு இருந்தோம். சந்தையை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எல்லாத்துட்டையும் கேட்டோம். சரி, செம்பிலி குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் மைண்ட் மாறிச்சு. சரி, செம்பிலி குட்டிக்குள்ளேயே விளையாட விட்டு வச்சுருந்தாங்க. கெடாவான்னு கேட்டோம், இல்லை பொட்டை குட்டினாங்க. நேரமாக போயிருக்கணும், லேட்டாக போனதுனால எதுவுமே கிடைக்கல. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், கருப்பு குட்டியே கிடைக்கல. ஃபைனலி கருப்பு குட்டி வாங்கலாம் போனோம். அட்லீஸ்ட் கருப்பு கலந்தாங்க பார்த்தா கருப்பே இல்லைங்க, எல்லாமே மிக்சடு கலர்லாம் தான் இருந்துச்சு. சரின்னு எல்லாத்திட்டையும் போய் கேட்டுட்டு வந்தோம். வந்துட்டு தான் கடைசியாக இந்த அம்மாட்ட கேட்டோம். அந்த அம்மா செம்பிலி குட்டியில் தான் கெடா குட்டி இருக்கு நாங்கள் இருந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா இதில் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னாங்க. சரி, அது ஒன்று தான் கெடா குட்டின்னு சொன்னார். இந்த செம்பிலி குட்டி ஒன்று கெடா குட்டினாரு. அவ்வளோதான். வேறு அந்த புள்ளி வச்சிருக்கேன் வெள்ளாடு, அது மட்டும் கெடா குட்டி. மற்றெல்லாம் பொட்டை குட்டி. சரி, அதான் வாங்கிட்டு வந்து எங்கே கொண்டு மேய்க்கணும். சரின்ட்டு கெடா குட்டியாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கேட்டுட்டு ஃபைனலி சந்தை ஒரு ரவுண்ட் அடித்தோம். உங்களுக்கு நான் காட்டுறேன். கடைசியாக வாங்கின இடத்துக்கு வந்துட்டு சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி எங்கள் தலையை கட்டுறதுக்கு கால் பண்ணிட்டாரு. இருந்தால் நாங்கள் பிடிச்சிட்டு பொட்டை குட்டி உங்களுக்கு இனிமேல் எங்கிட்டே ஆல்ரெடி நிறைய பொட்டை குட்டி இருக்கு, பிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். ஆனால் நான் வடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். உங்களுக்கு நான் குட்டி சந்தையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பேன். வந்துட்டு உங்களுக்கு வாங்குறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் மக்களே கிட்டத்தட்ட 11,500 வந்தாங்க. நாங்கள் 11,000 தான் கேட்டோம். 11,000 தான் ஓகேன்னு சொல்லுங்க, பிடிச்சிக்கலான்னாங்க. நான் கொடுத்துடலாம், 500 ரூபா தானே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அது ஒவ்வொன்றும் என்னென்ன ரகம்னாங்க, எல்லாமே வெள்ளாடுதான். ஒயிட் கலர் மட்டும் பொடியாக எடுக்கிற ஆசைங்க. மேக்ஸிமம் 80% வெள்ளாடாக தான் இருக்கும். அப்புறம் அந்த வெள்ளைக்குட்டி அந்த வெள்ளைக்குட்டி மட்டும் அவன் கையில் வச்சுருக்காங்க, அது மட்டும் பால் குடிக்கும். சரி, போட்டு விட்டுடலாம் அமௌண்ட்டு அப்படின்ட்டு நானும் போயிட்டு அப்புறம் யோசித்தேன். அப்புறம் சண்டை மறுபடியும் குறைக்க மாட்டேன்னாங்க. மறுபடியும் 12,000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 12,500 சொன்னாங்க. இன்னொருத்தர் விலையை ஏற்றிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டியவே விட்டுட்டோம். நாங்கள் குட்டியவே விட்டுட்டு வேணாண்டு கிளம்பும்போது அப்புறம் திரும்ப அவரே கூப்பிட்டு 11,000 கொடுத்துட்டோம். மக்கள் அவ்வளோதான், பிடிச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட பேசிட்டு ஒரு 4 மணி நேரமாக சண்டை பேசிடுச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. அதுதான் மக்கள்.
அங்கேயும் இங்கேயும் தேடி அடைஞ்சு கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 4 கிடா குட்டி வாங்கினோம். அதில் 2 ஒரே கலர்லேயே இருக்கும் தான். இல்லை ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களே இது ஒன்று, இது தீனி சாப்பிடும். 2வது ஒன்று எடுப்பாங்களே அது 2 பிரதர்ஸ் போல், அதே எடுத்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 சேர்த்து 6000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி இல்லை, அதுதான் எனக்கு அதை எடுத்து கொடுத்தாங்க கிடா குட்டி. அது இல்லை, அந்த கீழே தாடியோடு இருக்கும் பாருங்க, அதே அதை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு சேர்த்து 10 ரூபா கேட்டாங்க. அப்புறம் இன்னொன்று பால் விட்டுற குட்டி அந்த எண்டில் இருக்கும் பாருங்க, நாங்கள் எடுப்போம் பாருங்க. இவர் வேற வந்துட்டு நாங்கள் வாங்குற பக்கம்லாம் போய் பின்னாடியே வருவோம். ஏமன் தான் மிளகா அரைச்சிட்டு போகிறாங்க. இப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கடைசியில் கும்பிட்டு ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டாங்க போங்கன்னு வந்துட்டு நாங்களும் அவ்வளோதான் விளாக் முடிஞ்சது. இதோட வீட்டுக்கு போய் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் அந்த வேட்டி கட்டிட்டு வந்தார் அவர் வந்துட்டு, நானும் சேர்த்து எவ்வளோ விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் 11,000 தான். பரவாயில்ல நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவர் போயிட்டாரு. அப்புறம் ஆட்டுக்குட்டியை காலை கட்டி போடலாமா இல்லை பையில அப்படியே போட்டு கொண்டு போனால் நிற்குமா நிற்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இருந்து பார்த்துட்டு காலை கட்டியே போட்டோம் மக்களே. காலை கட்டியே போட்டு கொண்டு வந்துட்டோம். 3 நாள் கட்டிட்டோம். அந்த குட்டியாடை மட்டும் கட்டில் பிடிச்சிக்கிட்டோம். அதுவும் சரியான சேட்டை. அதுதான் மக்களே, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். கிளம்பிக்கிட்டு வரும்.
அதுக்காக அதே ஒரு அடிக்க பால் நடக்குது வீட்டுக்கு வந்துட்டு மொபைல் கொண்டுக்கிட்டு அவருக்கு சரியான ட்ராவல் அதனால சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அப்போ மட்டுமே 75 கிலோமீட்டர்ஸு, டவுன் 70 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 150 to 160 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஆட்டுக்குட்டிலாம் இறக்கி விட்டோம். சரியான டயர்ட் ஆட்டு. தண்ணி குடிக்குதுடா பாவம். வந்த டயர்டுக்கு எல்லாம் தண்ணி குடிக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. அதான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 விட்டுருக்கேன், இங்கே 1 விட்டுருக்கேன். இது மண்ணு திங்காதனால அது தனியாக விட்டுருக்கேன். மண்ணு திங்காது அது 3 பரவாயில்ல, அதனால் அதில் விட்டுருக்கேன். பார்ப்போம் மக்களே, வேறு ஒரு விலாகில். டாட்டா பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.